தான் இந்த பிளாட்டிபஸஸ். பிளாட்டிபஸஸ் பார்க்கறதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்காது. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். பிளாட்டிபஸஸ் ஒரு முட்டை போட்டு குட்டி போடக்கூடிய ஒரு விலங்கு. அது என்ன முட்டை போட்டு குட்டி போடுறதுன்னு கேட்டோம்னா, பிளாட்டிபஸஸ் ஃபர்ஸ்ட்டு முட்டை தான் போடும். பிளாட்டிபஸஸ் முட்டை போடும் பொழுது, அந்த முட்டைக்குள்ள சின்ன சைஸ்ல ஒரு குட்டி இருக்கும். யூசுவலா பறவைகளோட முட்டை ஓடுன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா, இந்த பிளாட்டிபஸஸோட முட்டை ஓடு ரொம்பவே ஸ்கின்னியா இருக்கும். அதாவது ரெப்டைல்ஸோட முட்டை ஓடுகள் மாதிரி ரொம்ப தோல் மாதிரியான ஒரு முட்டைய தான் இந்த பிளாட்டிபஸஸ் விடும். மற்ற பறவைகளோட முட்டைகள நம்ம உடைச்சு பார்த்தோம்னா, அதுக்குள்ள மஞ்சள் கரு, வெள்ளை கருன்னு 2 பாகங்கள் இருக்கும். ஆனா, இந்த பிளாட்டிபஸஸோட முட்டைய உடைச்சு நம்ம என்னைக்குமே ஆம்லெட் போட முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அதோட முட்டை போடும்பொழுதே அதுக்குள்ள ஒரு குட்டி பிளாட்டிபஸ் இருக்கும். பிளாட்டிபஸ் என்னைக்குமே அன்ஃபர்டைல்டு எக்ஸ லே பண்ணவே பண்ணாதுன்றது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட். அதே மாரி பிளாட்டிபஸஸ்க்கு உண்மையான ஸ்டொமக்குன்றது கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளோட இரைப்பையில போய் தான் தங்கும். அதுக்கப்புறம் தான் பெருங்குடல், சிறுகுடல்னு அது டிராவல் பண்ணி போகும். ஆனா, இதோட ஃபுட்